Hello guys, greetings of the session. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெப் வியூ பார்த்துருப்போம் இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில் டாட் கடல் பற்றி தான் இந்த ஒரு லெசனில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பில் டாட் கடல்ன்றது இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபைல் லைக் மேனிஃபெஸ்ட் ஃபைல். மேனிஃபெஸ்ட் ஃபைல் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி அதில் நிறைய விஷயம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பில் டாட் கடலில் 2 ஃபைல் இருக்கு ஆக்சுவலாக. திஸ் இஸ் கால்டு ப்ராஜெக்ட் லெவல், திஸ் இஸ் கால்டு மாடியூல் லெவல். இப்போ நீங்க ப்ராஜெக்ட் லெவல் விட்டுருங்க, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ப்ராஜெக்ட் லெவல் நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். அனதர் ஒன் இஸ் மாடியூல் லெவல். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் லெவல் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேவா? அதை நீங்கள் விட்டுருங்க. இந்த திங் யூ நீட் டு டூ தட் ரைட் நவ் அஸ் அ ஃப்ரெஷர். இதுதான் நீங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண மாட்டீங்க, பட் தெரிஞ்சுக்கிறதுனால சம்டைம்ஸ் யூ மேக் சம் சேஞ்சஸ் இதில் பண்ணீங்க, இல்லை சம்திங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் கோட் அண்ட் தென் வெர்ஷன் நேம். இப்போ வெர்ஷன் கோட் யாருக்காக அப்படின்னா டெவலப்பர் ரெஃபரன்ஸ்க்கு, வெர்ஷன் நேம் யாருக்காக அப்படின்னா யூசர் ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆப் வச்சிருக்கீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், லெட்ஸ் சே வாட்ஸ்அப் நானும் வச்சிருக்கேன், நீங்களும் வச்சிருக்கீங்க, பட் என்னோட வாட்ஸ்அப் டிஃப்ரெண்டாக இருக்குது, உங்களோட வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி கோ டு செட்டிங்ஸ், அபவுட்ல போயிட்டு வெர்ஷன் நம்பர் பார்ப்போம். என்னது வந்து 1.2.2 இருக்கும், உங்களுக்கு 1.3.5 இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இது வந்து யூசர் வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூசர் ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது அந்த வெர்ஷன் நேம். வெர்ஷன் கோடுன்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த அப்ளிகேஷன் வெப்வியூவை லான்ச் பண்ணிட்டேன், பின்னாடி நான் நிறைய ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறேன் இல்லையா, லான்ச் பண்ணது பிளே ஸ்டோரில் லான்ச் பண்ணுறேன், பின்னாடி சம்டைம்ஸ் லைக் ஒரு ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது 2ன்னு மாற்றுவேன், அண்ட் தென் 3, 4, 5, 6, 7 போயிட்டே இருக்கும். ஒரு வாட்டி வெர்ஷன் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பிளே ஸ்டோர் வந்து புரிஞ்சுக்கும், ஓகே திஸ் இஸ் த அப்டேட் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஓகே, தட்ஸ் வாட் வெர்ஷன் கோட். அண்ட் தென் ஆல்வேஸ் கீப் திஸ் கம்பைல் எஸ்டிகே அண்ட் தென் டார்கெட் எஸ்டிகே சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் எஸ்டிகே தருவீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில், அதில் சம்திங் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட் ஹியர். ஓகே, அண்ட் நத்திங் மச். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் செக்ஷனில் பார்ப்போம். தட்ஸ் ஆல். இந்த 3மே தேவையில்லை, இட்ஸ் ரிலேட்டட் டு டெஸ்டிங். Okay, so whenever you make some changes in the build.cadel, simply you have to click on sync now. And one of the important thing is application ID. If you are launching this application in the Play Store, முன்னாடியே பார்த்துருப்போம், நம்ம இங்கிலீஷ் அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பிளாட்ஃபார்மில் வந்து பிளே ஸ்டோரில் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து சேம் டைமில் இருக்கலாம், பட் ஐடி வேலை மாறும் இல்லையா, அந்த ஐடி தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து இதுதான், அந்த பேக்கேஜ் நேம் தான் வந்து என்ன இருக்கும், ஐடியா இருக்கும். ஓகேவா கைஸ்? I think that is all about you need to know about build.cadel right now. And then நம்ம டேட்டா பைண்டிங் கான்செப்ட் பார்க்கும்போது இங்கே வந்து பில்டு ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணுவோம், அது பின்னாடி தனியாக ஒரு வீடியோ இன்னொரு லெசனில் பார்க்கலாம். ஓகே, that is all about build.cadel. See you guys in the next lesson.